Hey everyone, welcome back to our channel. So, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா டி நகர்ல இருக்க ஜிஆர்டி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஜிஆர்டியில் தான் வந்து பல வருஷமாக எப்போயுமே வந்து ஜிஆர்டியில் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வேரியஸ் கலெக்ஷன் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ், நெக்லஸ் வந்து நிறைய நான் உங்களுக்கு காட்டுறேன். கோல்டு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அங்கங்கே வச்சுருந்த பிளாட்டினம் கலெக்ஷன், ஆல்சோ டைமண்ட் ஜுவல்லரியில் செயின்ஸு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிரேஸ்லெட் கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், ஆக்சுவலி 2 days பிஃபோர் வந்து நாங்கள் ஒரு பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அம்மா. பட் அது வந்து சம் ரீசன்னால வந்து அது செட் ஆகலை, கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்ற ரீசன்னால ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்சுக்காக வந்துருந்தோம். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். ஸோ இந்த 2 பிரேஸ்லெட் தான் வந்து பார்த்து வச்சுருந்தாங்க, எது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி நாங்கள் 2 days பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ண பிரேஸ்லெட். ரொம்ப குட்டி குட்டி மணியாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப மாடர்னாக இல்லை. சரி, ஓகே பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸ் ஃபிட்டிங்கில் வேறு டிசைன் பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாய்ஸ் மாடல், லைக் ஜென்ஸ் மாடல், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ மேபி கேர்ள்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாப்பாக்கெலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸு. ஸோ பர்த்டே அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பெருசு தான், நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறேன், நீங்கள் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போகிற வழியில் வந்து ஒரு பிரைடல் கலெக்ஷன் இங்கே வச்சுருந்தாங்க, அவ்வளோ பெரிய ஜுவல்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், பல்காக வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எத்னிக் ஜுவல்லரி, அதாவது ஆன்டிக் அண்ட் எத்னிக் ரெண்டும் நியர்லி சேம் தான், அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ மெயினாக வந்து இயரிங்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யாழி மாடல். நான் ஃபஸ்ட்டு பார்த்த இயரிங்ஸே இதான், பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் வந்து சேரியட் மாடல். நான் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போஸ்ட் பண்ண நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மேலே ஒரு சூளம் மாதிரி வச்சு கீழே பிரமிட் டைப்பில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட கிராம்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். லைக் அப்ராக்சிமேட்டாக எல்லாமே வந்து 18 above தான் இருந்துச்சு. 17, 18, 22 அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து மகாலட்சுமி இயரிங், குட்டியாக அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஆக்சுவலி இந்த ட்ரீம் கேச்சர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஆனால் என்னென்னா என் ஃபோன் தான் வந்து அந்த கேமரா சரியாக வந்து பிளர் பண்ணிடுச்சு. ஒரு மேரேஜ் யானை அந்த டைப்பு. அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜிமிக்கி. நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அது பிடிக்கலாம். இந்த கம்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிங்க் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் த சாரீஸ் வந்து சூட் ஆகும். அண்ட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து யூஸ்வலாக கவரிங் லைக் ஸ்டட் இல்லை வந்து ஹூப்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி கோல்டு நான் யூஸ்வலாக என்னால் வந்து இயரிங்கை வந்து ட்ரையே பண்ண முடியல guys. ஸோ நீங்கள் வந்து கோல்டு இயரிங் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வீட்லேயும் முன்னாடி நாள் கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் வந்து போட்டு உங்கள் இயர் ஹோல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோங்க தான், அப்போ தான் உங்களால் வந்து ட்ரையே பண்ண முடியும். நான் வந்து அப்படியே மேலோட்டமாக அதை வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மகாலட்சுமி இயரிங், நான் ப்ரீவியஸாக ஒன்று காமிச்சிருப்பேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. இதுவும் நல்லாயிருக்கு. அந்த பிளாக் ஃபினிஷ் தான், இதுதான் வந்து இந்த இயரிங்கே அழகு. இது வந்து தேர்ட் டைப் ஒரு மகாலட்சுமி இயரிங். நான் உங்களுக்கு வந்து கிட்ட காட்டுறேன். இதுதான் அது. இது வந்து கிரீன் ஸ்டோன் வச்சு இது இன்னும் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதே மகாலட்சுமி டைப்பில் வந்து பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. இது பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்கும்ல, பட் இன் ரியாலிட்டி இது வந்து வெயிட்டே இல்லை கைஸ். செம்ம அப்படியே தக்கையாக இருந்துச்சு. வெயிட்டே வந்து ரொம்ப லெஸ் தான். அடுத்ததாக சேம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இயரிங்ஸ் வாங்கலாமா இல்லை டைமண்ட் செயின் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். சிஎஸ் இங்கே வந்து டைமண்ட் கலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக கோல்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் 8 grams வந்து ஒரு சவரன். அந்த மாதிரி டைமண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா சென்ஸில் சொல்லுவோம். ஸோ 100 cents வந்து 1 carat அப்படின்ற வரும். பட் எஸ், ரேட் வந்து நிஜமாலே அதிகம். அந்த இயரிங் பெரிய பெரிய இயரிங்ஸும் இந்த செயினும் வந்து நியர்லி ஒரே ரேட் தான். பட் இங்கே கலெக்ஷன் நல்லாயிருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நான் போகிற வழியில் வந்து மாதிரி பிளாட்டினம் அண்ட் கோல்டு ஜுவல்லரிலாம் இருந்துச்சு. இது வந்து ஐ திங்க் ஸ்பெஷலாக ஏதோ வச்சுருந்தாங்க, ஒரு கலெக்ஷன் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐ திங்க் தேர்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு ஆன்டிக் கலெக்ஷன் வந்து பெருசாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வேணா அங்கேயும் போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகும்போது சும்மா வந்து சோக்கர்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரே பிரச்சனைனா, ஆன்டிக்லலாம் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக வரும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. பட் யூஷுவல் கோல்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக வராது. பட் இப்போ வந்து எல்லாரும் வந்து ஆன்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் கோல்டு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஆன்டிக் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நார்மல் ஜிமிக்கி, லைக் நார்மல் ஆன்டிக் ஜிமிக்கி யூஷுவல் டைப்பில் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அரௌண்ட் 15 grams இருந்துச்சு இந்த கம்பல்.
கலெக்ஷன். அண்ட் கண்டிப்பா இந்த பிரைஸ்லாம் வந்து எக்ஸாக்ட்டா இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோல்ட் பிரைஸ் வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். இத நான் எடுத்தது வந்து ஒரு 1-2 மந்த்ஸ் பிஃபோர் தான் எடுத்தது. நம்ம திரும்பி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வந்துட்டோம். எனக்கு அங்க வந்து கம்பல் எதுவும் பெருசா செட்டே ஆகல. எங்க அம்மா என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இது வந்து அந்த பிளாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆக்சுவலி இந்த ஆன்டிக் ஜுவல்லரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய வந்து தண்ணியில படக்கூடாது, கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும். ஆல்சோ ரொம்ப மெயின் திங், நீங்க ஜுவல்லரி வாங்குனீங்கன்னா அந்த ஜுவல்லரி பாக்ஸ்ல வைக்காம பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்க கடையில பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பாக்ஸை ப்ரிசர்வ் பண்ணுங்க, நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ இந்த டிப்பை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக்லேயே வந்து ரிங்ஸ் இருந்துச்சு கைஸ். இது வந்து பெருசு பெருசா இந்த ராஜாங்களா போடுவாங்களே, இந்த மாதிரி இருந்துச்சு. யூஷுவல் டைப்பும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். பார்க்க பெருசா நல்லா இருக்கா, அதே மாதிரி வெயிட்டும் வந்து அதிகம், 17-18 கிராம்ஸ். நீங்க பார்த்த இயரிங்ஸும் இதுவும் வந்து சேம் வெயிட் தான் நியர்லி எல்லாமே. ஸோ இது வந்து யூஷுவல் நான் சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் இந்த ஆன்டிக். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து போட்டு பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ஃபிங்கர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசு கைஸ், திக்காக தான் இருக்கும். ஸோ என்னால் வந்து போட்டு காட்ட முடியல. பட் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு வேணா பாருங்க. எனக்கு இந்த ஸ்கொயர் டைப் மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பெரிய பேங்கிள், ஸோ இது வந்து சிங்கிள் பேங்கிள் போட்டாலே சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி பேங்கிள் வச்சுருந்தாங்க. இதோட ஒர்க்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஈஸி கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும், இந்த வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து இது கடவுள் ஆடுற மாதிரி லைக் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது கிருஷ்ணர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 கடவுள் ஒன்னா 2 லக்ஷ்மி இருக்க மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனும் வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி அண்ட் பில்லை நினைக்கிறேங்க. எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அண்ட் இதெல்லாம் வந்து டாலர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய டாலர். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டாலர் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் வந்து ஒரு செட் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து அதே செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கலெக்ஷன்ஸ் கம்மி தான் கம்பேர்ட் டு தேர்ட் ஃப்ளோர். பட் இங்கேயும் வந்து இருக்கிற அந்த மீதி இருக்கான அந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஹாய், இது என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். ஸோ இது நான் வீராஸில் இருந்தேன். அண்ட் சீக்கிரமாக வந்து வீராஸோட ஷாப்பிங் விலாகும் ஒன்று வருது உங்களுக்காக. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிருக்கோம்னா, நம்ம வந்து ஸ்கீம் போட்டிருந்தோம் ஆக்சுவலி, கோல்டு ஸ்கீம். அதனால தான் வந்து டக்குன்னு வாங்க முடிஞ்சுது. அதுக்கு வந்து அந்த சில்வர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டே வாங்கிட்டோம். அண்ட் ஃபைனலி என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ எஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அதே யாழியோட கலெக்ஷன் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அம்மா பிரேஸ்லெட் வந்து என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீட் இன் another வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.